ஸ்டேஷனரியில பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ் ஸ்டோரி யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா 1986ல வந்து ஸ்டாபிள்ஸ் ஐஎன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரு. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லியோ கான் அப்படிங்கிறவரும், இன்னொன்னு தாமஸ் ஜி அப்படிங்கிறவங்களும் சாதாரண ஒரு ஒரு ரூ. 50,000 கொண்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இந்த ஸ்டேஷனரி பிசினஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஃபுல்லா 1996 வந்து பிரான்சைஸ் மட்டும் ஸ்டேஷனரில ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 75,000 crore வந்துட்டு பெர் மந்த் டர்ன் ஓவர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75,000 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு யுஎஸ் ஃபுல்லாவே இருக்காங்க. அந்த ஸ்டாபிள்ஸ் கம்பெனி வந்துட்டு சாதாரண ஒரு சின்ன ஒரு கம்பெனியா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஷனரி ஜாம்புவானா வளர்ந்திருக்காங்க. சோ இதுக்கு தான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றது நானு. ஜஸ்ட் சின்னதா ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனரி பிசினஸ்க்குள்ளார வந்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா, நீங்களும் இந்த கம்பெனி போலவே வளரலாம். சோ அதுக்கு தான் நான் இந்த ஸ்டோரி நான் சொல்ல வரேன். இன்கேஸ் நீங்களும் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படிங்கன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.